ஒரு தனியார் நிறுவனம் வந்துட்டு அதை இறக்குமதி பண்ணியிருக்காங்க அனுமதி இல்லாமல். ஸோ அதை கிட்டத்தட்ட 6.5 வருஷமாக பாதுகாத்துட்டு வராங்க சென்னையில் இருக்க ஒரு ஹார்பரில். பட் அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்டு அது வெடிக்கவே வெடிக்காது, எக்ஸ்ப்ளோஷன் ஆகாது. அதுக்கு ரியாக்ட் ஆகிற ஏதோ ஒரு கெமிக்கலோட ரியாக்ட் ஆனால் மட்டும்தான் அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். ஸோ அது ஒன்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் இயங்கிட்டு இருக்கு, இன்டர்நெட் அக்சஸ் இருக்குது அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ப்ரே ஃபார் பேரூட் பீப்புள்ஸ், பிளாக் டிபி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் இருக்குது, அதை போட்டால் வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டி மட்டும் நம்ம சேனலில் என்றைக்குமே வீடியோ போட்டதில்லை. முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்தால் கூட கொஞ்சம் நாள் கழித்து அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அப்படி தான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ரெண்டாவது, அது எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி கிடைக்கிற எனக்கு ஃபேமும் எனக்கு தேவையில்லை. பட் இந்த பேரூட்டில் நடந்த எக்ஸ்ப்ளோஷனை பற்றி டெஃபினட்டாக நான் பேசியாகணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோன்னே வாட்ஸ்அப்பில் ப்ரே ஃபார் பேரூட் பீப்புள்ஸ், ப்ரே ஃபார் பேரூட், மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் நீங்கள் மட்டும் பிளாக் டிபி வைங்க. அது என்றைக்குமே நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். அப்போ வந்துட்டு இப்படியே வந்துட்டு இந்த நியூஸை இக்னோர் பண்ணிட்டு போயிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. 2 விஷயமா வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தெல்லாம் 2 விஷயமா நம்ம வந்துட்டு சிந்திக்கணும். ஒன்று, அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும். 2வது, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். 2 விஷயம் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு இருக்கணும். அதனால் அதை இக்னோர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல், பிரயோஜனமே இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, பிளாக் டிபியை வைக்கிறது, நான் அதுக்கு எதிர்ப்பு சொல்லலை, வேஸ்ட்டு தானே. அதனால அது நான் பண்ணதில்லை, என்றைக்குமே பண்ணதில்லை, இனிமேல் பண்ண மாட்டேன். ஓகே, 2 விஷயமா சிந்திக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும். எப்படி? ஓகே, அங்கே வந்துட்டு அமோனியம் நைட்ரேட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை தப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அமோனியம் நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சருக்காக இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஒரு பூமியை வந்துட்டு வெடிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த இடத்துல தோன்றதுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது. பட் அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்டு அது வெடிக்கவே வெடிக்காது, எக்ஸ்ப்ளோஷன் ஆகாது. அதுக்கு ரியாக்ட் ஆகிற ஏதோ ஒரு கெமிக்கலோட ரியாக்ட் ஆனால் மட்டும்தான் அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். லைக் ஃபியூவலாக இருக்கட்டும், எரிபொருள், எண்ணெய். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு விஷயத்தினால மட்டும்தான் அது டெஃபினட்டாக வெடிக்கும், அதர்வைஸ் அது வெடிக்காது. ஸோ அதை யாரோ ட்ரிகர் பண்ணியிருக்கணும், மேபி ட்ரிகர் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் இந்த நியூஸுக்காண்டி சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். ஓகே, டெக்னிக்கல். 2வது விஷயம் வந்துட்டு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். அது எப்படி? டெஃபினட்டாக தெரியும், இனிமேல் இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர்லையும் இன்டர்நெட்டாலையும் மட்டுமே அக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அது பவர் பிளான்ட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ரீசெண்டாக கூடங்குளத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ ஹேக்கர்ஸ் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம கூடங்குளத்தை. அதை ஹேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை விட பல மடங்கு கூட சேதம் நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பவர் பிளான்ட் இல்லையா? ஸோ இதனால தான் சொல்கிறது, 2வது டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். பேரூட்டில் வந்துட்டு ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல, இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு வெடிக்க வைக்கணும், எக்ஸ்ப்ளோஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ அது ஒன்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் இயங்கிட்டு இருக்கு, இன்டர்நெட் அக்சஸ் இருக்குது அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். இன்டர்நெட், இன்ட்ராநெட் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. நம்ம கூடங்குளத்தை எடுத்துக்கிட்டால் கூட இன்ட்ராநெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் வந்துட்டு வெளியிலேருந்து யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. அந்த சர்க்கிளுக்கு மட்டும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும், வேறு எங்கே இருந்தும் அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு கூடங்குளத்தில் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால யாரும் ஹேக் பண்ணுறதுக்கு பாசிபிளே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்படியும் இல்லை. ஒன்ஸ் யாராவது வந்துட்டு ஒரு அங்கே இருக்கிற பீப்புள்ஸை டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்ணி ஒரு பென்ட்ரைவை சொருங்கினா மட்டும் போதும். அந்த மலேசியஸ் கோடு உள்ள ஒரு பென்ட்ரைவை அங்கே சொருங்கினா போதும், எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பாசிபிள் இருக்குது. ஃபயர்வாலை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா நிறையா வருது இல்லையா? அது வரது தப்பு இல்லை.
திரும்ப அதே தான் நான் சொன்னது தான், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும், சைபர் செக்யூரிட்டி ரீதியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், ரொம்பவே ஹேண்டில் பண்ணணும். நம்ம சேனல் சைபர் செக்யூரிட்டி மூலமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறக்காண்டி மட்டும் நான் அதை பேசலை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் இனிமேல் நம்ம எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரி, அங்கே நடந்திருக்கு, இங்கே என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட சென்னையில் கூட டன் கணக்கில் வந்துட்டு அந்த அம்மோனியம் நைட்ரேட்டை வந்துட்டு பாதுகாத்துட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு தனியார் நிறுவனம் வந்துட்டு அதை இறக்குமதி பண்ணியிருக்காங்க அனுமதி இல்லாமல். ஸோ அதை கிட்டத்தட்ட 6 வருஷமாக பாதுகாத்துட்டு வராங்க சென்னையில் இருக்க ஒரு ஹார்பரில். ஸோ இப்போ பயந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்ததுக்கு அப்புறம் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்துட்டு அதை சேஃப்டியை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நான் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி பேசிடணும். ஒருவேளை என்ன சொல்றது, ஒருவேளை அந்த கூடங்குளத்தையே பற்றி எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட அதோட ஃப்ளோவை வந்துட்டு எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணி அதை ஜாஸ்தி பண்ண முடியும். நம்ம நேற்று பேட்டரி விஷயத்தில் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே விஷயம் தான். இதை நான் ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலை ஹேக் பண்ணாங்க அப்படின்னா தட்ஸ் நாட் அ பிக் டீல். இல்லை ஒரு உங்கள் மொபைலையோ இல்லை ஒரு வாட் எவர் இட் இஸ் பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதோ வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட்ஸ் நாட் அ பிக் டீல், மணி தான் போகும், அவ்வளோதான். இந்த மாதிரி பவர் பிளான்ட் மேலே கை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அதோட விளைவு மிகப்பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த பேரூட்டில் நடந்ததை பற்றி திரும்ப பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் அவ்வளோ கட்டிடங்கள், வீடுகள் 100 அடி கிட்டேயே. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு அது சிட்டிக்கு நடுவில் இருக்கிறது வாய்ப்பே இல்லாதான் ரூல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு தள்ளி தான் அதை வந்துட்டு அமைச்சிருக்கணும், அதை பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது ஃபியூச்சரில் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு மட்டும் சேதாரமாகிற மாதிரி இருக்கணும், பக்கத்தில் இருக்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு சேதாரமாகக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட ரூல்ஸு. அதையும் அவங்க ஹேண்டில் பண்ணல. பட் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இந்த மாதிரி பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி மட்டும் இன்டர்நெட் ஆக்சஸில் சாஃப்ட்வேர் மூலமாக வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒர்க் நடக்குது அப்படிங்கிறக்காண்டி மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பண்ணவே வேணாம்னு சொல்லல, பட் அது எந்த அளவுக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக சைபர் செக்யூரிட்டி ரீதியாக வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அது வந்துட்டு இப்போ யாருக்கும் நான் சொல்கிறது வந்துட்டு என்னடா ஹேக் பண்ணி என்னடா பண்ண போகிறாங்க, அது இல்லாமல் ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஹேக்குன்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு. ஒரு விஷயம் திரும்ப அதான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். கூடங்குளத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே அது இந்தியன் கவர்மெண்ட்டாலே அஃபிஷியலாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுவும் ஹேக் பண்ணலை, பட் ஹேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, மால்வேர் இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே பண்ணியிருக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ஆக்சுவலாக. திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ப்ரே ஃபார் பெரூட் பீப்புள்ஸ், பிளாக் டிபி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது வேணாம் இனிமே. ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 2 விஷயமா வந்துட்டு சிந்திக்க ஆரம்பிங்க. ஒன்று அறிவியல் பூர்வமாக, இன்னொன்று அதை டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள், சைபர் செக்யூரிட்டி ரீதியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.